எல்லாரும் மிடில் கிளாஸ் லைஃப் வேணான்னு இந்த பக்கம் வந்து உட்கார்ந்துருக்கீங்கன்னா உங்களுடைய எந்த மாதிரியான வாழ்க்கை எதிர்பார்ப்பு இருக்கு? எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழணும்னு ஆசைப்படுறீங்க? சார் ஏசி வாங்கணும்னு கேட்டேன் சார். அதுக்கு அவர் என்ன தெரியுமாங்க சார் பதில் சொன்னாரு? ஏசி வாங்குறது யானையை கட்டி தீனி போடுறதுன்னாரு. ஏன் அப்படின்னா யானை காசு கொடுத்து வாங்கிடலாமா, அதுக்கு பில்லு கட்டுறது ரொம்ப கஷ்டம். இப்போ அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கார் வச்சிருக்காங்க சார். ஆனால் கார் வாங்குங்க அப்படின்னு சொன்னால் நிறுத்த ஸ்பேஸ் கூட இருக்கு. ஆனால் அதுவுமே வந்து கார் வாங்கி நம்ம எங்கே ஓட்ட போகிறோம்? ஏசி இப்போ எல்லாரோட மிடில் கிளாஸ்லேயும் இருக்கு. அதுக்கு கூட அவர் வந்து கணக்கு பார்த்து தான் செய்வார் சார். வருஷத்துல 2 டைம் எங்கேயாவது தங்கி ஒரு டூரை சுத்தி பார்க்குற மாதிரி ஹோட்டல்ல 2 நாள் தங்கி அப்படியே ரிலாக்ஸ் அந்த பால்கனியில உட்காந்து 2 பேரும் டீ குடிச்சிட்டு பேசிட்டு அந்த மாதிரி வருஷத்துக்கு 2 டைம் மட்டும் போதும். அது உங்களுக்காக தான். அவருக்காக? ஆமா ஆமா. நீ வந்து வேலையில வந்து அவ்வளோ ஸ்ட்ரெஸ் ஆகி மண்டையா முடி கொட்டி 35 வயசுல வந்து இப்படி இருக்கிற நீயே. சார் ஆஃபீஸ் முடிஞ்சு ஈவினிங் வீட்டுக்கு வந்து வாங்க உங்ககிட்ட ஒரு 5 நிமிஷம் பேசணும்னு சொல்லிட்டாங்கன்னாவே அன்னைக்கு முடிஞ்சுது சார் நம்மளோட இது. அன்னைக்கு என்னமோ நம்ம மண்டையை கழுவ போறாங்க, நமக்கு ஏதோ மொய் வைக்க போறாங்க அப்படின்னு தான் சார் உட்காரணும். கழுவுன மண்டையில பாதி முடியே காணாமே. அப்படிதான் சார் கழுவி தான் சார் பாதி தான் சார் இருக்குது. இதை காப்பாத்தி வைக்கிறதுக்கே நான் பெரும்பாடு பட்டுட்டு இருக்கேன் சார். நான் கேட்கறதே வந்து ஒரு 5 நிமிஷம் ஆஃபீஸ் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் ஏயா வா உங்ககிட்ட ஒரு 5 நிமிஷம் பேசணும். என்ன சொல்லு அப்படின்னு இப்படி நீ கேட்கும் போதே எனக்கு சொல்றதுக்கு எதுவுமே தோணலையே. சரி வா 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 ரிலாக்ஸ் ஆகு அப்படின்னு தட்டி கொடுத்து ஏயா ஒரு வீடு முன்னாடி போர்ட்டிகோ எடுக்கிற மாதிரி மட்டும் வாங்கிக்கலாம், ஒரு பாத்ரூம் வந்து ஒரு 2 பாத்ரூம் இருக்கிற மாதிரி வாங்கிக்கலாம், அந்த முன்னாடி அந்த கார்டன்லாம் வச்ச மாதிரி வாங்கிக்கலாம். எனக்காக வேண்டாம், உனக்காக தான். நீ வீட்டுக்கு வந்தீங்கன்னா ஜாலியாக ஒரு ரிலாக்ஸாக வந்து அந்த கார்டனில் டேபிள் போட்டு நான் உனக்கு டீ இஞ்சி போட்டெல்லாம் வச்சு தரேன். உனக்கு இஞ்சி போட்டு வச்சு கொடுத்தா பிடிக்கும். அந்த மாதிரியெல்லாம் தான் நான் கேட்குறேன், வேற எதுவும் பெருசாலாம் கேட்கல சார். மேரேஜ் ஆகி 10 இயர்ஸ் ஆச்சுங்க சார். ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி வீடு வாங்கணும் கார் வாங்கணும். அப்போ வந்து திருப்தியாக சொன்னாங்க ஓகே செட்டில் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களே இப்போ வந்து சொல்கிறாங்க இந்த வீடு சின்னதாக இருக்குது, இந்த கார் சின்னதாக இருக்குது, இன்னும் ஒரு 5 சென்ட்டில் ஒரு வீடு வாங்கணும், இன்னொரு கார் பெரிய காராக வாங்கணும் அப்படின்னு சொல்லி இப்போ அவங்களே சொல்கிறாங்க. 5 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மனப்பான்மை இப்போ வந்து அப்படியே மாறி இருக்கு. நீ அப்போ 20,000 ரூபா சம்பளம் வாங்கிட்டு இருந்தே, இப்போ 50,000 ரூபா சம்பளம் வாங்குறேன். நான் தனியாக கடை வச்சிருக்கேன், நான் கூட ஹெல்ப் பண்ணுறேன், வா கட்டலாம், கட்டி பிள்ளைக்கு ஒரு செட்டில்மெண்ட் பண்ணலாம். 20,000 போயிடுச்சு. 20,000 சம்பளம் வாங்கினா உனக்கு 25 லட்சம் ரூபாய்க்கு வீடு வாங்கணும்னு ஆசைப்பட்டோம். இப்போ 50,000 ரூபாய் சம்பளம் வாங்குறீல, அது என்ன பண்ண போற? காசு இருந்தா செலவாகத்தான் செய்யும். நீ அதை வந்து ஒரு முதல் போடு. இப்படியே தான் சார் பேசி இன்னைக்கு பொண்ணு வந்து என்கிட்ட டிமாண்ட் பண்ணுறா. என் பொண்ணு என்னோட சீருக்கு வந்து எவ்வளோ பெரிய மண்டபத்தில் வைக்கணும், யானையில் வந்து சீர் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி என்னோட பொண்ணு 10 வயசு பொண்ணு டிமாண்ட் பண்ணுற அளவுக்கு இவங்களோட பேச்சுவார்த்தை இருக்குது சார். எனக்கு புரிஞ்சிச்சு. கல்யாணம் ஆகி மனைவியோட எதிர்பார்ப்புல பாதியை காணோம், அடுத்து பிள்ளைங்களோட எதிர்பார்ப்புல மீதியும் காணா போயிடுன்னு நினைக்கிறேன். அப்படிதான் சார் போயிட்டு இருக்கு சார் லைஃப். அப்படிதான் போயிட்டு இருக்கு. ஆமா, அடுத்து சொல்லுங்கம்மா. எந்த மாதிரியான வாழ்க்கையை நீங்க எதிர்பார்த்து கல்யாணம் பண்ணீங்க? நாங்க காலேஜ்ல தான் மீட் பண்ணி லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிட்டோம். கல்யாணம் ஆகி 4 இயர்ஸ் ஆச்சு சார். எங்களுக்கு ஒரு 2 இயர் பேபி இருக்கா. நாங்க லவ் பண்ணும்போதே பிளான் பண்ணது நம்ம வந்து கல்யாணம் ஆனோடனே சொந்த வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்ற மாதிரி தான் பிளான் பண்ணோம். அவங்க என்ன பட்ஜெட்ல பிளான் போட்டாங்கன்னா ஒரு 35 lakhsல பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி பார்த்தாங்க. பட் நான் என்ன சொன்னேன், வேணாம், நமக்கு நாளைக்கு குழந்தைங்க பிறக்கும், ஒரு 2 குழந்தைங்க கண்டிப்பா இருக்கும், ஸோ நம்ம நல்ல ஹைஃபையான பட்ஜெட்ல பார்க்கலாம், டியூப்ளெக்ஸ் மாடல்ல பார்க்கலாம்னு சொல்லி நான் தான் ஆசைப்பட்டு போனோம். அதுக்கு எவ்வளவு பட்ஜெட் வச்சிருந்தீங்க? எனக்கு வந்து 60 lakhsல பார்க்கணும் அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி தான் என்னோட ஆசைக்கு இது பண்ணி அவர் வாங்கிட்டாரு. என்ன மந்த்லி அவருக்கு அந்த டியூ கட்டும் போது மட்டும் ரொம்ப பிரச்சனை ஆயிடும். எவ்வளவு வருஷம் இஎம்ஐ போட்டிருக்கீங்க? 25 இயர்ஸ் சார். எவ்வளவு இஎம்ஐ போகுது மாசம்? எங்களுக்கு 40 lakhs போகுது சார் இஎம்ஐ மட்டும். மாசம் 40 lakhs போகுது? சாரி 40,000 போகுது சார். இதேமே வெடிச்சிரும் போல இருக்கு. 40 லட்சம் ரூபாய் மாசம். நான் வந்து இன்னும் நிறைய ரிஸ்க் எடுக்கலாம் தான் சொல்லுவேன். அந்த ரிஸ்க் என்னெல்லாம் எடுக்கலாம்னு உங்களுக்கு ஒரு லிஸ்ட் வச்சிருப்பீங்க இல்லையா? ஒரு வீடு வாங்கியாச்சு, அடுத்து என்ன மாதிரியான ஒரு பிளானிங் இருக்கு உங்களுக்கு? நெக்ஸ்ட் கார் வாங்கணும். பாப்பா இப்போ 2 இயர்ஸ் ஆச்சு. குழந்தை வந்து ஏஜ் அட்டன் பண்றதுக்குள்ள 20 பவுனாச்சு சேர்த்து வைக்கணும். அதுக்கு நாங்கள் ஐடி கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணுறோம். பட் அந்த சேலரி எங்களுக்கு பத்தாது. நான் வந்து இன்னும் சைடில் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணலாம், சாட்டர்டே சண்டே ஃப்ரீ தானே, நீங்கள் ஏதாவது ஒர்க் போங்க, அந்த மாதிரி நான் அவங்கள போட்டு ப்ரெஷர் பண்ணிகிட்டே இருப்பேன். ஏன்னா நம்ம சீக்கிரம் செட்டில் ஆகணும்னா ப்ரெஷர் இந்த வயசில் நம்மளுக்கு ஏஜ் இருக்கும்போது நம்ம ப்ரெஷர் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணி அதை செட்டில் பண்ணிட்டாதான் நம்மளுக்கு கொஞ்சம் ஏஜ் ஆகும்போது அது ரிலாக்ஸாக நம்ம அதை என்ஜாய் பண்ண முடியும். இதனாலே எங்கள் 2 பேத்துக்குள்ளே கொஞ்சம் ஃபைட்டும் வரும். வீட்லேயும் சங்கடப்படுவாங்க, ஏன் இப்படி பண்ணுற, டார்ச்சர் பண்ணுறன்ற மாதிரி பேசுவாங்க. இவ்வளோ பேசுகிறாங்களே, அவங்களுக்கு அந்த இஎம்ஐ டேட் என்னன்னு தெரியுமான்னு கேளுங்க. போன மாதம் எலக்ட்ரிசிட்டி பில் வீட்டுக்கு எவ்வளோ வந்ததுன்னு தெரியுமான்னு கேளுங்க அவங்களுக்கு. எனக்கு அதெல்லாம் தெரியாது. உங்கள் கூட நான் ஒர்க் வரேன்,
நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன், நீங்க அதெல்லாம் ஹேண்டில் பண்ணிக்கிறீங்க. இவங்க வந்து வீடு வாங்கலான்னு சொல்லி சொன்னாங்க. என்னோட இதுக்கு பட்ஜெட்டுக்கு ஏற்றபடி நான் ஒரு 30 to 35 lakhsக்கு வாங்கலான்னு சொல்லிட்டு நான் எங்கள் அம்மா கிட்ட பேசிட்டு நாங்கள் வந்து ஒரு பிளான் பண்ணி வச்சுருந்தோம். ஆனால் இவங்க எப்படி பட்ஜெட் போட்டாங்கன்னா, ரொம்ப டியூப்ளெக்ஸ் ஹவுஸாக வாங்கணும், வீட்டுக்குள்ளேயே ஸ்டெப்ஸ் இருக்கணும். ஸோ இவங்க பட்ஜெட் பார்த்தா நான் போட்ட 35 விட டபுள் மடங்கு ஆயிடுச்சு. 35 இப்போ 70 ஆயிடுச்சு. மந்த்லி சேலரியை விட இப்போ இஎம்ஐ வந்துட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. எனக்கு எவ்வளவு சம்பாதிக்கிறீங்க நீங்க? இந்த இஎம்ஐ அமௌண்ட் தான் என்னோட டேக் ஹோம் சேலரி. அவங்க எவ்வளவு சம்பாதிக்கிறாங்க? சேம் அதே தான். இஎம்ஐல உங்க சேலரி போயிடுது. பேலன்ஸ் இருக்கிற வச்சு ஃபேமிலி ரன் பண்ணும்போது சஃபிஷியண்ட்டாக இருக்கா உங்களுக்கு? இல்லை சார், இப்போ அவங்க ஐடி ஃபீல்டில் தான் ஒர்க் பண்ணுறாங்க அவங்க. ஆ. ஸோ அவங்க என்ன சொல்லுவாங்க, ரொம்ப ப்ரெஷராக இருக்குது, ட்ரிப்பு பிளான் பண்ணலான்லாம் சொல்லுவாங்க. அது எப்படி பிளான் பண்ணுவாங்கன்னா, எங்கள் ஃபேமிலி கசின்ஸ் கூட ஒரு ட்ரிப் ஒன்று பிளான் பண்ணிடுவாங்க. அது ஒன்று. செகண்ட், அவங்க ஃபேமிலி கசின்ஸ் கூட ஒரு ட்ரிப் ஒன்று பிளான் பண்ணிடுவாங்க. தேர்டு, அவங்க ஆஃபீஸ் டீம்மேட் கூட ஒரு ட்ரிப் ஒன்று பிளான் பண்ணுவாங்க. ஃபோர்த்து, அவங்க பர்சனலாக 2 ஃப்ரெண்ட்ஸு கூட இருப்பாங்க, அவங்க கூட ஒரு ட்ரிப் பிளான். மொத்தமாக 4 ட்ரிப்பு ஒரு வருஷத்துலேயே பிளான் பண்ணுவாங்க. இந்த 4 ட்ரிப்பு பிளான் பண்ணுறது கூட பெருசு இல்லை சார். அந்த 4 ட்ரிப்புக்கும் நான் 4 விதமான ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும் அவங்களுக்கு நான். அப்போ நீங்கள் நினச்சி பாருங்கள், என்னோட ஒரு மந்த்லி சேலரி ஒன்று அப்படியே போச்சுன்னா இன்னொரு மந்த்லி சேலரியில் இந்த இதுவும் நடந்துட்டு இருக்கும். சார், எங்கள் அம்மாவோட ஃபேமிலி வந்து லோவர் மிடில் கிளாஸ் தான். எனக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் தான் எனக்கு வந்து லக்ஸுரி, ஃப்ரீடம் எல்லாமே வந்து எனக்கு என்னோட ஹஸ்பண்ட் தான் கொடுத்தாங்க. பட் நான் கேட்டது வந்து ஒன்று தான், ஒரு சொந்த வீடு. கல்யாணம் பண்ணும்போது நமக்கு இருந்த தேவைகள் வேற. இப்போ 10 வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி. இப்போ இருக்க தேவைகள் வேற. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இப்போ இருக்க சேலரி வச்சுட்டு நீங்கள் ரிஸ்க் எடுத்து கொஞ்சம் வீடு வாங்க அப்படின்னாங்க. இருக்கிறதுக்கு வீடு இருக்கு, அது அப்பா வீடு இருக்கு, சொந்த வீடு தான் அது. அப்பாவோட வீடு. அப்பாவோட வீடுனா சொந்த வீடு தானே? அவங்களுக்கு என் பேர் நான் சம்பாரிச்ச ஒரு வீடு வாங்கணும். சரி, என் மாமனாரோட அப்பா வந்து அவங்களுக்கு வந்து ஒரு கடையும் ஒரு சொந்த வீடும் கொடுத்தாங்க சார். அவங்க அந்த கடையை வச்சு எவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்க கஷ்டப்பட்டு முன்னேறி ஒரு வீடை 3 வீடு ஆக்குனாங்க. நம்ம பங்குக்கு நம்ம பசங்களுக்கு ஏதாவது பண்ணணும்ல சார். எனக்கு 2 பையன் இருக்கான். ஸோ இவங்க பேரு சொல்ற மாதிரி நம்ம பசங்களுக்கு ஏதாவது கொடுக்கணும்ல சார். அவங்க அப்பா கஷ்டப்பட்டு கடையை வச்சு பெருக்கி 1 3 ஆக்கியிருக்காரு. நீங்க இன்னும் கஷ்டப்படல அப்படிங்கிறாங்க அப்பா மாதிரி. கல்யாணம் பண்ணும்போது சார் பிடிச்ச பொண்ணு கிடச்சிச்சுன்ற ஒரு ஜோஷ்ல கல்யாணம் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா இறந்ததுக்கு அப்புறம் தெரியுது நம்ம கொஞ்சம் சீக்கிரம் கல்யாணம் பண்ணிட்டோம் போல. ஸோ என்னோட சேலரி ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. கல்யாணத்துக்கு அப்புறம் 3 கம்பெனி மாறிட்டேன். 3 கம்பெனிக்கு அப்புறம் சேலரி ரைஸ் ஆச்சு. பட் அந்த சேலரிக்கு ஈக்குவலாக எக்ஸ்பென்சஸ் அதிகமாக இருக்குது. ஸ்கூல் ஃபீஸ்லேருந்து எல்லாமே, லிவிங் எக்ஸ்பென்சஸ், அதுக்கப்புறம் ட்ராவல் எக்ஸ்பென்சஸ் எல்லாமே ஜாஸ்தியாக இருக்கும்போது நம்மளால் அதை மீட் பண்ண முடியல. அடுத்த மாதம் 1ஆம் தேதி வர வேண்டிய சேலரி ஒரு 4 நாள் தள்ளி வந்தால் இஎம்ஐ கட்டுறதுக்கு காசு கிடையாது, பேக்கப் கிடையாது, சேவிங்ஸ் கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி திடீர்னு அன்எக்ஸ்பெக்டட் எக்ஸ்பென்சஸ் வந்து நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இந்த எக்ஸ்பென்சஸ்க்கே சமாளிக்கும் போது இங்கே வீடுன்னு ஒரு பெரிய ஸ்டெப் எடுத்து வச்சோம்னா நமக்கு தாங்காது சார். நாளைக்கு என் பையன் வந்து கேட்பான்ல சார், எனக்கு நீங்க என்ன பண்ணீங்கன்னு கேட்பான். அதுக்கு இவங்க என்ன சொல்லுவாங்க? பையன் அவன் சம்பாரிச்சு அவன் தேவைக்கு அவன் தான் அவனை பாத்துக்கணுமே. கரெக்ட் சார். இப்போ பையனுக்கு கொடுக்க ஏன் வேண்டிய அப்பா சம்பாரிச்சு ஒரு வீடு வாங்கி வைக்கணும், அவனை ஏன் சோம்பேறி ஆக்குறீங்க? நம்ம கொடுக்க வேண்டிய பெஸ்ட், அவனுக்கு கொடுக்க வேண்டிய குவாலிட்டி எஜுகேஷன் சார். அந்த சொத்தை கொடுத்துட்டோம், அவன் டெவலப் பண்ணிக்கிட்டோம். எங்கள் அப்பா கஷ்டப்பட பார்த்தா நான் வளர்ந்தேன், நான் அது மாதிரி பண்ணிக்கிறேன், நீ கஷ்டப்பட்டு சம்பாரிச்சுக்கோ அப்படின்னு சொன்னேன். சார், நம்ம கஷ்டப்பட்ட பிள்ளைங்களும் கஷ்டப்படணும்னா என்ன சார் நியாயம்? நீங்க தான் சொன்னீங்க அவங்க அப்பா கஷ்டப்பட்டு 1 3 ஆக்குனாருன்னு. உங்க வீட்டுக்காரு கஷ்டப்படணும்னு நினைக்கிறீங்க. அப்போ உங்க பிள்ளைங்க நாளைக்கு கஷ்டம் தானே படணும். அவரு நாளைக்கு இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ண தானே போறாரு. அந்த பொண்ணு இது மாதிரி தானே கேட்கும். அந்த பொண்ணு உங்களை மாதிரியே இல்ல, அந்த பொண்ணு உங்களை மாதிரியே கேட்கும்ல. அப்பா சம்பாரிச்ச சொத்தெல்லாம் வேணாம் கண்ணு, நீ போய் வேலைக்கு போய் நீயே சம்பாரிச்சு நீயே ஒரு வீடை வாங்கிட்டு வராச்சா, நான் அதுல குடியிருக்கேன்னு. அதான் சார், எப்படியும் எல்லாருக்கும் கொடுத்துட்டே இருக்கணும். அவங்கவுங்க பிள்ளைங்களுக்கு நம்ம ஏதாவது செஞ்சுட்டே இருக்கணும். இருக்கிறதுக்கு வீடு இருக்கு, சாப்பிட்றதுக்கு உணவு இருக்கு. ஆனாலும் எங்க வீட்டுக்கார் ஒரு வீடு வாங்கி அதுல பத்திரப்பதிவு பண்ணி அதுலதான் நாங்க போய் உட்கார்ந்து சாப்பிடணும், பெட்ரூம் லைட்டே வேணும்னு கேக்குறீங்கல்ல. மனைவிகளுடைய ஆசைகள் என்ன மாதிரி உங்களுக்கு மன அழுத்தத்தையும் நெருக்கடியும் கொடுக்குது? நான் வந்து இப்போ டெய்லராக இருக்கேங்க, திருப்பூரில் வந்து டெய்லராக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறேன். எங்களுக்கு கல்யாணம் ஆகி பார்த்தீங்கன்னா இந்த நாளையோட 8 வருஷம் ஆகுதுங்க. இந்த 8 வருஷத்தில் வந்து அவங்க லவ் மேரேஜ் தான், அவங்க வீட்டை எடுத்துகிட்டு தான் வந்து கல்யாணம் முடிச்சிட்டாங்க. அவங்களுக்கு தேவை கேட்கறதுக்கு முன்னாடியே நான் எல்லாமே பண்ணியிருக்கிறேன், இப்போவும் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அவங்களோட கௌரவத்தை காப்பாற்றணும்னு நான் நினச்சி அவங்க ஆசைப்பட்டு நான் செஞ்ச ஒரு விஷயம் அவங்க பண்ணணும்னு, வீடு எனக்கு கட்டணும்னு ஆசை. அதாவது நான் எந்த ஊர்லேருந்து உன்னை தேடி வந்தனோ அந்த ஊரில் நான் வீடு கட்டணும் அப்படின்னு அவங்க ஆசைப்பட்டாங்க. எங்கள் கையில் இருந்தது அந்த 7 வருஷமாக நான் சம்பாரித்தது வந்து ஒரு 10-12 பவுன் நகை நாங்கள் சேர்த்து வச்சுருந்தோம். அதெல்லாம் விற்று வீடு லோன் போட்டு கட்டலான்னு சொல்லி அவங்களும் பேசி டிசிஷன் பண்ணாங்க. நானும் 2 பேர் பேசி தான் டிசிஷன் பண்ணி கட்டினோம். அவங்க என்ன சொன்னாங்க, கட்டுங்க, நானும் உங்க கூட வேலைக்கு வரேன். அவங்களும் டெய்லர் தான், 2 பேர் ஒர்க்கு ஒன்றா தான் போயிட்டு இருந்தோம். ஒரு 1 இயராக கட்டிட்டு தான் இருந்தோம், லோன் வாங்கி வீட்டையும் கட்டியாச்சு. அவங்க வீட்டு சைடும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க, எல்லாம் ஓகேவா நல்லா போயிட்டு இருந்துச்சு. 1 இயர் கட்டிட்டோம். திடீர்னு அவங்களுக்கு உடல்நிலை சரியில்லை. 3 மாதமாக அவங்க வேலைக்கு போக முடியாத சூழ்நிலை. என்னோட ஒரு ஆள் சம்பளத்தை வச்சு மாதம் வந்து இஎம்ஐ பார்த்தீங்கன்னா 21,500. நான் மாதம் ஒரு 30 ரூபா சம்பாதிப்பேன், அவங்க ஒரு 20 ரூபா சம்பாதிப்பாங்க. அதை மெயின்டைன் பண்ணி தான் 20 ரூபா போனாலும் ஒரு 20 ரூபாயை வச்சு நம்ம சமாளிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு
இதில் நமக்கு பண்ணது. அவங்க 3 மாசமாக வரல, லோன் அப்படியே லாக் ஆயிடுச்சு. அவங்க வீட்டில் வந்து பேசுவாங்களே தவிர பண உதவிங்கிறது எதிர்பார்க்க முடியாது, செய்யவும் மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்தளவுக்கு இன்னும் என் மேலே நம்பிக்கை வரல, என்னதான் நான் பண்ணாலும். அவங்களுக்காக அதை ரிஸ்க் எடுத்து எல்லாம் நான் பண்ணி கடைசியில் இருந்ததெல்லாம் விற்றதும் போக வீடும் கையை விட்டு போயிடுச்சு. நான் கண்டினியூவாக வேலைக்கு போகிறனால எனக்கு என்ன ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா, இந்த 2 கட்டை விரலில் இருக்க நரம்பு வந்து வீங்கிருச்சு. டாக்டர் என்ன சொல்லிட்டாங்கன்னா, நீங்கள் வந்து டெய்லரிங் வேலையை மாற்றுங்க, அந்த வேலையை ஹெவி ஒர்க்கே பண்ணக்கூடாதுன்ட்டாங்க. அதே வேலையை செஞ்சாலும் ஒத்துழைக்க மாட்டேங்குது. இப்போ லோன் போட்டு அவங்களோட நகை போனதும் போச்சு, என்னோட 7 வருஷம் உழைப்பு மொத்தமாக போச்சு. இப்போ எதுவுமே இல்லாமல் வாடகை வீட்டில் வந்து உட்காந்துருக்கோம். இவன் கூடலாம் இருக்க மாட்ட, நீ எப்படியோ போயிருவ, இவன் கூட நீ வாழ மாட்ட அப்படின்னு அசிங்கமா பேசியிருக்காங்க. அந்த இடத்துல நான் இவர் கையை பிடிச்சி அந்த ஊருக்குள்ள நடக்கணும் அப்படின்னு நான் நினச்சிதான் பண்ணினேன். ஆனால் வந்து இவர் உழைப்பும் போய் அந்த வீடு என் கையை விட்டு போனது இன்னைக்குமே என்னால் ஏற்றுக்க முடியலை. இன்னும் நான் சைன் பண்ணலை, அதில் ஏற்றுக்க முடியல. ஆனால் அந்த 12 பவுன் நகை நீ மட்டும்தான் வேலைக்கு போய் சம்பாரிச்ச, நான் கூட வரல. அப்போ லோன் போட்டதுக்கு அப்புறம் தான் நான் வேலைக்கு வந்தேன் கூட. ஆனால் அந்த 12 பவுன் நகை நீங்கள் மட்டும்தான் வேலைக்கு போய் சம்பாரிச்சிங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. இப்போ ஏன் நகை எடுக்கணும்னு சொன்னாலும் சரி, வீட்டை பற்றி பேசினாலும் சரி வேண்டான்னு சொல்கிறீங்க. உங்கள் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது, ஆனால் நீங்கள் வேண்டான்னு சொல்கிறீங்க. எனக்கு அது தேவை, என் பிள்ளைக்கு அது தேவை. எங்கள் அப்பா அம்மா என்னை கைவிட்ட மாதிரி நாளைக்கு என் பிள்ளை வந்து லவ் பண்ணி போனால் நான் விட மாட்டேன். என் பிள்ளைக்கு ஏதாவது வேணும், கண்டிப்பாக என் பிள்ளைக்கு வீடு வேணும். அந்த 7 வருஷத்தில் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்டுக்குள்ளே வாழ்ந்தோம். மளிகை ஜாமான்ங்கன்னா 500 ரூபாய்க்கு வாங்குவாங்க, அந்த வீக்கு ஃபுல்லாக ஓட்டுற மாதிரி. அது 400 ரூபாய்க்கு ஜாமான்ட்டு 100 ரூபா பாலுக்குன்னு வச்சுக்கோங்க. அப்படி தான் அவங்க அந்தளவுக்கு சிக்கன் பண்ணுவாங்க. வெளியில் ஹோட்டலில் சாப்பிட போல அந்தளவுக்கு சிக்கன் பண்ணி எல்லாம் பண்ணிட்டேன். இப்போ வீடு மொத்தமாக போச்சு. மறுபடியும் நீ அதே டாப்பிக்கில் வந்து மறுபடியும் நம்ம வாழக்கூடிய வாழ்க்கையை நீ ஏன் ஸ்பாயில் பண்ண பார்க்குற? கொஞ்ச நாளாக நம்ம என்ஜாய் பண்ணவே இல்லை. கல்யாணம் முடிச்சு அப்போ நம்ம குழந்தைக்கு என்ன பண்ணுறது? கல்யாணம் முடிச்சு நெக்ஸ்ட் மந்த்தே பாப்பா கன்ஃபார்ம் ஆயிட்டாங்க. நம்ம இது வரைக்கும் ஒரு ஹனிமூன் கூட போனதில்லை, ஒரு வெளியில் எங்கேயும் ஒரு ட்ரிப்பு கூட நம்ம போனதில்லை. அந்த அளவுக்கு நம்ம சிக்கனமாக பார்க்குறவங்களுக்கு நம்ம ஆடம்பரமாக தான் தெரியும், ஆனால் எவ்வளோ சிக்கனமாக இருக்குன்னு நமக்கு தெரியும். அப்படி இருந்து எல்லாத்தையும் இப்போ மிஸ் ஆயிடுச்சு. மறுபடியும் நீ அந்த வட்டத்துக்குள்ளே போய் மாட்டணும்னு நினைக்கிற. கல்யாணம் எவ்வளோ வருஷம் ஆச்சு உங்களுக்கு? 8 வருஷம். 8 வருஷத்துல ஹனிமூனுக்கு கூட போனதில்லை, வெளியில சந்தோஷமா ஒரு இடத்துக்கு போனதில்லை. ஆனா நீங்க ஒரு லட்சியம் வச்சிருக்கிறீங்க, கரெக்டுங்களா? ஒரு வீடு என்னால வாங்கி. அதை விட்டு வெளியே வர முடியல. இல்லைல்லம்மா, அது கரெக்டு. அதாவது உங்களை அசிங்கப்படுத்துற இடத்துல நாம நின்று வாழ்ந்து காட்டணுங்கிற வைராக்கியம் எனக்கு தெரிஞ்சு எல்லா குடும்பத்திலும் எல்லா பெண்கள் ஆண்களுக்கு எல்லாருக்குமே இது இருக்கு. ஆனா அதை செய்யறதுக்கான திட்டமும் வழிமுறைகளும் சரியா இல்லாம வெறும் ஒரு எமோஷனல் டிஷ்ஷனா மட்டும் அதை வச்சிருக்கும் போது நீங்க வெட்டுற குழிங்கிறது வந்து உங்களுக்கான பாதுகாப்பா இருக்கணுமே தவிர நீங்க அதுல போய் விழுந்துக்கிறதா எப்படி இருக்க முடியும்? இப்ப நானும் வேலைக்கு போகாம சும்மா இல்லைங்க சார், வீட்ல சும்மா இல்ல. சரி, நான் அதை சொல்லல வரல. அவர் என்ன சொல்றாரு, ஒரு வீடு வாங்கணும்னா அட்லீஸ்ட் ஒரு ஏதாவது ஒரு சீட்டாவது போடலாமே. நம்ம அந்த அளவுக்கு யோசிக்கலைன்னா ஒரு சீட்டாவது போடலாம். ஒரு நகை ஒண்ணுமே இல்ல, பாப்பாக்கு 6 வயசு ஆச்சு, ஏதாவது ஒன்னாச்சும் பண்ணலாம். எது சொன்னாலும் வேண்டாம், எது சொன்னாலும் வேண்டாம்னா இப்படியே இருந்துடலாமா? இல்ல இந்த இல்ல, நீங்க வாழ்க்கை ஒரு விஷயம் அவர் நல்லா கவனிச்சிங்களா? நான் லவ் மேரேஜ் பண்ணேன். நான் விரும்பி கட்டிக்கிட்ட ஒரு பொண்ணுகிட்ட இருந்து எனக்கு லவ்வே கிடைக்கல, அதை என்ஜாய் பண்ணவே முடியல. ஆனா பணம் பின்னாடி நான் ஓடிக்கிட்டு இருக்கேன் மிஷின் மாதிரி. மிஷின்ல தச்சு தான் கையே எனக்கு ஒத்துழைக்கல, டாக்டர் அதை வந்து அளவா செய்யுங்கன்னு சொல்ற அளவுக்கு இல்ல. என்னதான் உங்களுக்கு கை எப்படி ஆச்சு அப்படிங்கறது எனக்கே நல்லா தெரியும். நான் தான் 4 மணிக்கு எந்திரிச்சு வேலைக்கு போங்க, காலையில இன்னும் 6 கொஞ்சம் மணிக்கு காசு வரும் அப்படின்னு சொல்லி நான் தான் தாட்டி விடுவேன். கம்பெனி டைம் பார்த்தீங்கன்னா காலையில் 9 மணிக்கு தான் ஷிஃப்ட். ஆனால் நான் காலையில் 5:30க்கு எந்திரிச்சு கம்பெனிக்கு போயிடுவேன். மதியம் 12:30க்கு சாப்பாடு டயத்துக்கு வீட்டுக்கு வருவேன். மறுபடியும் சாயந்தரம் 5:30க்கு டீ டயத்துக்கு வருவேன். அப்புறம் மறுபடியும் போனேன்னா 8:30க்கு வருவேன். தீபாவளி சமையல்லாம் பார்த்தீங்கன்னா வாரம் 12,000 ரூபாய்க்கு தைச்சே எடுத்துடுவேன். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா வாரம் 4,000 ரூபாய்க்கு தைக்கிறதே எனக்கு ரொம்ப சிரமம் மாதிரி. ஏன்னா கை வலிக்க ஆரம்பிச்சிருது, ஷோல்டர் 2 அப்படி இழுத்து பிடிக்குது. நமக்கே தெரியுது நம்ம ரொம்ப ரிஸ்க் எடுத்தோம்னா வேற எங்கேயாவது போய் இப்போ குடிக்கிற கஞ்சியும் குடிக்க முடியாமல் போயிருமோ அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை நமக்கு தெரியுது. அது தெரிஞ்சுக்கிட்டே மறுபடியும் நான் எப்படி சார் ரிஸ்க் எடுக்க முடியும்? என்னால் பாதிக்கப்பட போகிறது யாரு? நீ தான். உன்னை நான் சந்தோஷமா வச்சிருக்கேனா இல்லையா? நான் அதாவது அடுத்தவங்க முன்னாடி நம்ம வாழ்ந்து அப்படின்னா கோடியாக சம்பாரிச்சோம், காரு வீடு வாங்கி தான் சம்பாரிச்சு வாழ்ந்துக்கணும். நம்ம சந்தோஷமா இருக்கிறத பார்த்தா அது செத்துருவான். அழகா சொன்னார். சரிங்களா? வாழ்க்கையில ஒருத்தர் முன்னாடி வாழ்ந்து காட்டணும்னா காரு, பணம், நகை, நட்டு, சாரி, ஃப்ரிட்ஜு, டிவி இதெல்லாம் ஒன்று இருக்கு. ஆனா எனக்கு இதன் மேல எல்லாம் பெரிய காதலும் ஈர்ப்பும் இல்லை. நான் காதலித்த மனைவியோட நான் சந்தோஷமாக நான் செலவழிக்கிற தருணங்கள் தான் எனக்கு பெருசா இருக்கு. அவளை சந்தோஷமா வச்சிருக்கிறேன், 3 வேளை சாப்பாடு போடுறேங்கிறாரு. இது உங்களுக்கு பெருசா தெரியலையான்னு கேட்குறேன். எனக்கு அது ரொம்ப பெருசா தான் இருக்கு. பின்னாடி திரும்பி பார்க்கும்போது பிள்ளைக்குன்னு ஒண்ணும் இல்லாம போயிருமேன்னு எனக்கு கஷ்டமா பிள்ளையோட இருக்கு. ஃபியூச்சரை நீயே முடிவு பண்ற. அவ லைஃப் அவ வாழ்ந்து அவ ஜெயிச்சு வருவா. அவ மேல நம்பிக்கை இல்லையா உனக்கு? எனக்கு இதுக்கு ஒரு பதில் சொல்லுங்க. நீங்க ஒரு லவ் மேரேஜ் பண்ணியிருக்கீங்க. இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிரஸ் பண்ணணும் அப்படின்னா பொருளாதாரத்தை தாண்டி உங்களுக்கு காதல் மேலோங்கி இருக்கிறத நான் பார்க்குறேன்.
மேரேஜுக்கு முன்னாடி எப்போவுமே ஒரு ஸ்வீட் எபிசோடு ஒன்று இருக்கும். காதல் மனைவியிடம் நம்ம பேசுகிற விஷயங்கள் எல்லாமே ஒன்று இருக்கும். அதுக்கப்புறம் அந்த எபிசோடே காணாமல் போயிடுச்சுங்கிற அந்த ஏக்கமும் அந்த வலியும் உங்களுக்கு இருக்காது? நிறைய நாள் இருந்திருக்கு சார். இது ஊட்டி போகணும் ரொம்ப நாள் ஆசை, கொடைக்கானல் இந்த மாதிரி போகணும்னு நிறைய ஆசைப்பட்டிருக்கேன். நாங்கள் ஒரு ரெஸ்டாரண்ட் எடுத்து ஒரு வாரம் நல்லா தங்கி நாங்கள் 2 பேர் மட்டும் என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் இருக்குது. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கார் டிரைவிங் தெரியாது. ஆனால் கார் டிரைவ் நான் பழகி அவங்கள கூட்டிகிட்டு போகணும். இந்த மாதிரி அதை ஃப்யூச்சருங்கிறத தாண்டி இவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ண நான் நிறைய ஆசைப்பட்றேன். அவங்க கூடவே இருக்கணும்னு அந்த அளவுக்கு ஒரு லவ் இருக்குது. ஆனால் அவங்க இந்த வீட்டுக்குள்ளே வந்தனால என்னாச்சுன்னா அது எல்லாமே எங்களுக்கு ஸ்பாயில் ஆயிடுச்சு. இப்போ நான் என்னோட மைண்ட் செட்னா போனது போச்சு, ஓகே இனிமேல் நம்ம லைஃப்பை மறுபடியும் நம்ம லவ் பண்ண மாதிரி ஆரம்பிப்போம். இந்த லவ் யூ வந்து அவள்கிட்ட நான் அந்தளவுக்கு பாஸ் பண்ணிகிட்டே இருப்பேன். அவள் சொல்ல மாட்டா, ஆனால் நான் அதை பாஸ் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு அவளோட லவ் தேவைப்படுது. இப்போ கூட நான் சொல்லணும்னா சொல்லுவேன், ஆனால் அவள் சொல்ல மாட்டாத. நாங்கள் 2 பேரும் சந்தோஷமாக இருக்கோம்னா இப்போ இந்த வீட்டை விட்டுட்டு வெளியில் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த ஒரு 6 மந்த்தாக தான் நம்ம சந்தோஷமாக இருக்கிறேன். நான் வீடு போச்சுங்கிறது நகை போச்ச மறந்தாச்சு. இப்போ நம்ம புதுசாக மேரேஜ் பண்ணியிருக்கோம், புதுசாக நம்ம வாழ்க்கையை ஆரம்பிக்கிறோம், சந்தோஷமா இருப்போம். அதுதான் சார் என்னோட கான்செப்ட். எனக்கு தெரிஞ்சு நிறைய மனைவிகள் இந்த இடத்துல உட்காந்து சொல்கிறது இந்த வார்த்தையை கேள்விப்பட்டிருக்கேன். என் ஹஸ்பண்ட் டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேங்கிறாரு, என் ஹஸ்பண்ட் நான் சொல்கிறது காது கொடுத்து கேட்க மாட்டேங்கிறாரு, என் ஹஸ்பண்ட் அன்பை வெளிப்படுத்த மாட்டேங்கிறாரு, கல்யாணத்துக்கு முன்னாடி இப்படி இருந்த மாதிரி இல்லை. ஆனால் எனக்கு இந்த நிகழ்ச்சிக்கு வந்து ஒரு ஆண் இந்த இடத்துல வந்து உட்காந்து என் மனைவியிடம் நான் காதலையும் அன்பையும் கொடுத்துக்கிட்டே இருக்கேன், திருப்ப அதை தான் நான் எதிர்பார்க்குறேன். ஆனால் எனக்கு அந்த பக்கம் இருந்து பொருளாதார எதிர்பார்ப்பு மட்டுமே இருக்குது. எங்க கூட உட்காந்து பேசணும், எங்க கூட கொஞ்சம் நேரம் செலவழிக்கணும். அவர் சொன்னதில் ஒரு அழகு இருக்குது. நாங்கள் 2 பேர் மட்டும் கொடைக்கானலுக்கு போய் ஒரு 2 நாள் 1 வாரம் அதை தங்கி இருக்குதுன்னு இருக்குல்ல, நீங்கள் சிரித்து பேசுகிறதோ மனசு விட்டு இந்த எதிர்பார்ப்புகளை களைஞ்சு உட்காந்து நம்ம பரஸ்பரமாக பேசுறது இருக்குல்ல, ஒரு காஃபி குடிச்சிக்கிட்டு அவர் அந்த ஒரு ஸ்பேஸை ஒரு ஆண் எதிர்பார்க்குறாருன்னா மனசு எவ்வளோ தூரம் இறுகி இருக்குன்னு பாருங்களேன் சார். அதுக்கு காரணம் கூட அவளுக்கு தெரியுங்க சார். அப்பா வந்து எனக்கு 3 வயசுலேயே விட்டுட்டு வேறு மேரேஜ் பண்ணிட்டு போயிட்டாங்க. அதனால் அம்மா கூட என்னை அனாதை ஆசிரமத்தில் சேர்த்தாங்க. 10th வரைக்கும் நான் அங்கே தான் படிச்சிருக்கிறேன். பாசங்கிறது அம்மா மேலே கூட எனக்கு கிடையாது. ஏன்னா அம்மா கையால் நான் சாப்பிட்டது கூட எனக்கு ஞாபகத்தில் இல்லை. எனக்கு பாசம் கிடைச்சது ஃபுல்லாக இவகிட்ட இருந்து மட்டும்தான். லவ் பண்ணும்போது அது கண்டினியூவே ஆகலை, பாதிலே பிரேக்கப் ஆன மாதிரி அது வீடுன்னு வந்ததுக்கு அப்புறம் எல்லாமே போச்சு, ஸ்பாயில் ஆயிடுச்சு. அப்போ கிடைக்காத பாசம் இவன் மூலியமாக எனக்கு நிறைய கிடைக்கணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். ஆனால் பிளாங்காகவே இருக்குது அங்கே. இல்ல அதுக்கு என்கிட்ட அவங்க கேட்கறதுக்கு பதில் இல்ல. நான் என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ஆனா எனக்கு அந்த வீட்டை விட்டு என்னால வெளியே வர முடியல. ஏன்னு தெரியல. அவளுக்கு எல்லாமே நான் பார்க்காம இல்ல, எல்லாமே பார்த்துட்டு தான் இருக்கேன். பாப்பாவை விட அவர் மேல கேரிங் எனக்கு அதிகமாவே இருக்கு. அவங்க கேட்கறதுக்கு முன்னாடியே ஒரு சாப்பாடாகட்டும், அவர் வரக்குள்ள ஏதாவது செய்யறதாகட்டும் எல்லாமே பண்ணிடுவேன். இருந்தாலும் எங்க சுத்தி எங்க வந்தாலும் என் மைண்ட் வந்து அவர் ஏதாச்சும் என்கிட்ட பேச வந்தாலே அடுத்து நான் அவர்கிட்ட என்ன கேட்கணுங்கிறதே என் மைண்ட்ல இருக்க ஒழிஞ்சு அவர் என்ன பேச வராரு அப்படிங்கறது எனக்கு ஏத்துக்கிற அந்த மனப்பக்குவம் வரமாட்டேங்குது. இப்போ உங்க காதல் இப்போ என்னவா மாறி இருக்குங்கிறத நீங்க தெளிவா சொல்றேன். காதல் இங்க டார்ச்சரா மாறி இருக்கு. கட்டாயம் நீங்க வீடு வாங்குற இலக்க தள்ளி வைங்க நான் சொல்ல மாட்டேன், ஆனா ஒத்தி வைங்க. அப்போ ஒத்தி வைக்கும்போது என்னன்னா பரஸ்பர அன்பு வரும். இந்த பரஸ்பர அன்பு ஒரு இடத்துல வந்துருச்சுன்னா என்ன நடக்கும்னா மனுஷனுக்கு ஒரு ரீசார்ஜ் ஆகிடும். உனக்காக மலையவே திருப்பி போடுற ஒரு வீடு என்ன, ஒரு மாளிகையே கட்டணும் அப்படின்னு ஒரு இடம் எங்கே இருக்குது தெரியுங்களா? ஒருவருக்கொருவர் பரஸ்பரமாக புரிந்து கொள்ளது தான் இருக்குது. சந்தோஷத்தை தொலைச்சிட்டு வெறும் வீட்டை வாங்கி ஊருக்கு நம்ம கௌரவமாக ஒரு வீடு வாங்கிட்டோம்னு சொல்கிறதுல என்ன இருக்குது? மனைவிகளுடைய பேராசை என்ன மாதிரியான நெருக்கடியும் மன அழுத்தத்தையும் கணவர்களாக உங்களுக்கு கொடுக்குது? என்னோட 1.5 சென்ட் வீடு என்னைக்கு 5 சென்ட் வீடாக மாறணும்னு சொல்லி நினைக்கிறாங்களோ அன்னைக்கு ஃபீல் பண்ணுறேன். 5 லட்ச ரூபா காரு 10 லட்ச ரூபா காராக வேணுன்றாங்க. 50,000 ரூபா ஸ்கூட்டி 1.5 லட்ச ரூபா ஸ்கூட்டியாக மாறணும்னு சொல்லி ஃபீல் பண்ணுறாங்க. இது எல்லாமே எனக்கு ப்ரெஷராக தெரியுது சார். இன்டர்நேஷ்னல் ட்ரிப்பு போகணுன்றாங்க. இன்டர்நேஷ்னல் ட்ரிப்பு போகணுங்கிறாங்க. இந்த துபாயில் போய் ஸ்கை டைவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவோம். துபாயில் போய் ஸ்கை டைவிங். அதுக்கப்புறம் வந்து இவங்க ஒரு 6 பிஸ்னஸ் பண்ணுறாங்க சார். ஃபஸ்ட்டு எடுத்து ஆரம்பிக்கும் போது வந்து பவுட்ரு மட்டும் செஞ்சாங்க. கொஞ்ச நாள் ட்ரெஸ்ஸு சேல் பண்ணாங்க. அதுக்கப்புறம் மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆனாங்க. அப்புறம் மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆனால் ட்ரெஸ்ஸு வந்து வாங்குறோன்ட்டு ரெண்டல் பிஸ்னஸ், ட்ரெஸ் ரெண்டல் பண்ணாங்க. அப்புறம் ஜுவல்லரி வாங்குறோன்னு ஜுவல்லரி ரெண்டல் பண்ணாங்க. அப்புறம் என்ன பண்ணாங்க, கல்யாணத்துக்கு போகும்போது மெகந்தி வைப்பாங்கன்ட்டு மெகந்தியும் கற்றுக்கிட்டாங்க. இப்போ ஸ்டூடியோக்கு வந்துட்டாங்க. தசாவதார கமல் கூட 10 கெட்டப் தான் போட்டிருப்பாரு நினைக்கிறேன். இப்போ தான் வேலையிலேருந்து வருவேன், இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணி எல்லா மெசேஜ் வந்தெல்லாம் ரிப்ளை பண்ணுங்க அப்படின்வா. லேப்டாப் என்ன காலில் இருந்தால் மெசேஜ் வந்தால் அதை சொல்லுங்கள் அப்படின்வாங்க. கொண்டாங்கச்சு பாப்பாவை பார்த்து இத்தனை பிஸ்னஸ்னால எங்களால் ஒர்க்கும் வேறு கான்சன்ட்ரேட்டும் பண்ண முடியல. அவங்க ஸ்டார்ட் பண்ணாங்க, கடைசியில் என்கிட்ட அது எல்லாம் வந்துடுச்சு. என் வீட்டில் வந்து சார் எனக்கு 50 சட்டை
50 ஃபேன் இருக்குது சார். இவ்வளோ சட்டை இன்னும் 10 வருஷத்துக்கு நான் போடுவேன். 10 வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் எடுத்து கொடுங்க, நான் வாங்கிக்கிறேன். ஆனால் எடுக்கணும் கேட்கவே மாட்டாங்க சார். அதாவது ஆடம்பரமாக நீ இருக்கணும், கோட் ஷூட்டு போட்டு போகணும். நம்ம என்ன சார் அந்த அளவுக்கு இருந்தோம். பர்த்டே கேக் இந்த வயசில் எனக்கு தேவை சார். அது தேவையில்லாமல் எடுத்து வந்து எனக்கு தெரியாமல் கொண்டாந்து வச்சுட்டு அந்த கடைசி டைமில் வந்து வெட்டுறதுக்கு அந்த டைமில் கூடுவாங்க. எனக்கு பிடிக்கவே இப்படி அந்த நேரத்தில் டென்ஷன் ஆகிடுவேன் நான். ஒரு கேக்கு வெட்டுறதுல என்ன சார் சொத்து அழிஞ்சு போகுது? இது ஆடம்பரமா சார்? நீங்கள் சொல்லுங்கள். அவர் சொல்லுவார், நான் நல்ல ட்ரெஸ் போட்டதில்ல, ஸ்கூல் ஒரு நல்ல சாப்பாடு இல்லை, தீபாவளி பொங்கல் கூட நான் அனுபவிச்சதில்ல, பலகாரம் எனக்கு கிடைச்சதில்லைன்னு இதெல்லாம் சொல்லி சொல்லி பசங்கள்ட்ட வளர்த்தாருங்க சார். அப்போ அந்த குழந்தைங்க பெருசான பிற நாம் அதுங்களுக்கு கொடுக்குறோம்ல, அதில் கொஞ்சம் சேவ் பண்ணி வச்சு நம்ம டேடி நம்ம சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னு ஒரு கேக்கு வாங்கி கொடுத்தா அதை சந்தோஷமாக அந்த மனுஷன் வெட்டுறதில்ல சார். கோவம் வருங்களா வராதுங்களா? நமக்கு கிடைக்காத ஒன்றை எத்தனை காலம் சார் இதே வாழ்க்கையை வாழ்ந்துட்டு நாங்கள் சாவறது? ஏன் ஒரு மிடில் கிளாஸ் வாழ்க்கையை நீங்கள் எல்லாரும் வெறுக்கிறீங்க? இப்போ 2000க்கு மேலே பிறந்த குழந்தைங்களுங்க சார் எல்லாமே கிடைக்குது, அவங்க கேட்காமே கிடைக்குது. ஏன்னா நம்ம வந்து பிறக்கும் போது அந்த மாதிரி வசதியெல்லாம் எதுவுமே அனுபவிச்சதில்லை சார். ஒரு கோயில் குளம் போனதில்லை, நல்ல ட்ரெஸ் பண்ணிக்கிட்டதில்லை, நல்ல ஃபுட்டு கிடச்சதில்ல. அப்பா அம்மா கஷ்டத்துலேயே இருப்பாங்க, நம்ம 5-6 குழந்தைங்களா இருப்போம். அப்போ சாப்பாட்டுக்கே கஷ்டமாக இருக்கும் சார். கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம ஓரளவுக்கு நம்ம புருஷன் நம்மளை நல்லா வச்சுப்பாரு, மாமியார் வீட்டில் நம்ம சந்தோஷமாக இருப்போம் தான் சார் ஒரு எதிர்பார்ப்போட வருவோம். வாடகை வீடுனா கூட சார் கரண்ட் இல்லாத வீட்டில் நான் கஷ்டப்பட்டிருக்கேன் சார். நெய்வேலியில் ஒரு பாத்ரூம் போகிற வசதி கூட பொம்பளை குழந்தைங்களை வச்சுட்டு கொஞ்சம் கஷ்டம் அனுபவிக்கல சார். அப்போ 20 வருஷம் உங்க கூட நான் வாழ்க்கையில் ரொம்ப போராடி இருக்கேன், உனக்காக நிறைய விட்டு கொடுத்துருக்கேன், ரொம்ப மன உளைச்சல் அனுபவிச்சிருக்கேன். அந்த ஏக்கமும் தாக்கமும் எனக்கு தெரியுமா இருக்குமா இருக்காதுங்களா சார்? அப்போ நான் இத்தனை வருஷம் உங்க கூட நான் போராடி இருக்கேன், எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை நீ கொடுக்க மாட்டியா? சொல்லுங்க, ஏன் மிடில் கிளாஸ் வாழ்க்கையை நீங்கள் வெறுக்கிறீங்க? பெரிய ஹோட்டல் கடையில் எங்கள் அப்பா அம்மாவை மெனு கார்டில் அந்த அமௌண்ட்டு பார்க்காம சாப்பிட வைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே அந்த மிடில் கிளாஸ் எனக்கு வேண்டாம். 2000ல் எனக்கு என் பொண்ணு பிறந்தா. அப்புறம் 2005 திருப்பி கன்சீவ் ஆனப்போ பையன் குழந்தைன்னு தெரிஞ்சாலும் கூட 3-3.5 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு. ஆனால் அதை நான் வந்துட்டு அபார்ட் பண்ணியே ஆகணும், ஏன்னா வளர்க்க முடியாது. அதுதான் இந்த நிலைமை. அந்த உயிரையே என்னால் வளர்க்க முடியாதுங்கிற ஒரு நிலைமையில் எனக்கு ஒரு பொண்ணு போதுன்னு சொல்லிட்டு டாக்டரே முடியாதுன்னு சொல்லி கூட நான் அக்செப்ட் பண்ணிக்கல. கட்டாயமாக குழந்தைய அபார்ட் பண்ணிவிட்டு எனக்கு வந்துட்டு ஃபேமிலி பிளானிங்கும் நான் பண்ணுவேன்னாங்க. சரி அப்படின்னு நான் ஒத்துக்கிட்டேன். அந்த வழியை ஒவ்வொரு நாளுமே நானும் அனுபவிக்கிறேன், சாரும் அனுபவிக்கிறார். ஏன்னா வேலைக்கு நான் போயே தீர வேண்டிய சூழ்நிலையில் நான் இருந்தேன். அன்னைக்கு உங்கள் கையில் உங்களுக்கு தேவையான பொருளாதார வசதி இருந்திருந்தா நீங்கள் எத்தனை குழந்தை பெற்றுக்கிட்டு இருந்திருப்பீங்க? இன்னும் 2 கூட பெக்கிறதுக்கு ரெடியாக இருப்பேன் சார். மிடில் கிளாஸ் வாழ்க்கையை நீங்கள் ஏன் வெறுக்கிறீங்க? எதனாலனா என் வீட்டுக்கார் வந்து நல்லவர் தான், அவரை மாதிரி நல்லவர் ஊரில் தேடியத்தோட கிடைக்க மாட்டாங்க. ஆமாம். ஆனால் நான் வெறுக்கிறேன் மிடில் கிளாஸ் வாழ்க்கையை. எனக்கு கல்யாணம் ஆகி 20 வருஷம் ஆச்சு சார். கல்யாணம் ஆன புதுசில் ஏங்க எனக்கு நகை வேணும்னு கேட்டேன், 80 பவுன் வாங்கி கொடுத்தாங்க. ஓ இப்போவே நம்ம 80 பவுன் வச்சுன்னா லைஃப்பில் நம்ம செட்டில் ஆகிட்டோம் அப்படின்னு நான் நினைப்பேன். உடனே எங்க நகை எனக்கு போதும், வீடு வாங்கித்தாங்க அப்படின்னு கேட்டேன். வீடு வேணும்னா நீ நகையை கொடு, நான் வீடு உனக்கு கட்டித்தரேன்னு சொன்னாங்க. நமக்கு நகை இப்போதைக்கு ரொம்ப முக்கியம் இல்லை, வீடு வாங்கிடலாம்னு சொல்லிட்டு நகை எல்லாத்தையும் 80 பவுன் கொடுத்துட்டேன். வீடு கட்டி ஃபினிஷ் ஆகிற டைமில் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, வீடு வாஸ்துப்படி சரியில்லை, நான் வீடை சேல் பண்ணிடலாம், இப்போதைக்கு பசங்க படிப்பை மட்டும் பார்த்துக்கலாம், அப்புறம் நம்ம வீடு வாங்கிக்கலாம் அப்படின்னு. வாசு சரியில்லாத வீடு தான் கட்டினாரா? அது எனக்கு தெரியல சார். அப்போ கட்டிட்டு வாசு சரியில்லைன்ட்டாரு. வாசு தெரியலன்னு என்னை வந்து சமாதானப்படுத்தி அந்த வீட்டை சேல் பண்ணிட்டாங்க. இல்லை, அது ஏன் வீடை வந்து வாசு சரியில்லாத ஒரு வீடை கட்டி வித்துருக்கீங்க? அப்படி சொல்றதுன்னு சம்மதிப்பாங்க அப்படின்றதுனால. அப்படிதான் சம்மதிப்பாங்க. அது ரொம்ப நாளாக ஒரு 3 மாசமா பூச்சி வேலை நாள் பண்ணாமல் இருந்தது. இதுதான்மா வாசு சரியில்லை, அதனால தான் பூச்சி வேலை பண்ண முடியல, ஸோ அதனால் நம்ம வேறு இடத்துல பண்ணிக்கலாம்னு சொல்லி அவங்கள எப்படியாவது சமாளித்து அதனால் அப்படி சொல்லி பண்ண வேண்டியதாகிடுச்சு. ஒரு நல்ல லாபத்துக்கு வித்துட்டீங்க அந்த வீடை. ஒரு டூர் போகணும் அப்படின்னு ஆசை, ஒரு மலேசியா டூர் போனால் உடனே ஃபோன் எடுப்பாங்க, கூகுளில் போடுவாங்க, இவ்வளோ டிக்கெட் அவ்வளோ சரிம்மா போயிட்டு வா அப்புறம் பார்த்துக்கலாம் என்ன அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவரையிலுமே அப்படி தான். ஏதாவது ஒரு ஆசைப்பட்டு கேட்டேன்னா அடுத்த செகண்டே நம்ம கூட்டின்னு போகிற மாதிரியே பண்ணுவாங்க. ஆனால் அதுக்கப்புறமா தான் அதை நம்ம பார்த்துட்டான், ஓகே ஆசையாக இருக்குது, நம்ம இங்கெல்லாம் போகலாமா அங்கெல்லாம் போகலாமான்னு அந்த பேச்செல்லாம் அங்கே போயிட்டா மாதிரியே பேசுவாங்க. ஆனால் அங்கே போக மாட்டோம். நல்லா இருக்குல்ல? கண்ணா லட்டு தின்ன ஆசையா நகை, கண்ணா இன்னொரு லட்டு தின்ன ஆசையா வீடு. ஒரு பொண்ணோட வாழ்க்கையே ஒரு ஹஸ்பண்டை வச்சு தான் இருக்குது. அப்பா அம்மா பணக்காரா கூட இருக்கலாம், வசதி வாய்ப்பாக கூட இருக்கலாம், ஆனால் நிர்ணயிக்கிறது யார்? கணவன் தான் நிர்ணயிக்கணும். ஆனால் ரொம்ப நேர்மையான கேரக்டர், தப்பே பண்ணக்கூடாது, எல்லாத்துலேயுமே நேர்மை. ஒரு டிக்கெட்டு கூட வாங்கினா உடனே என்ன பண்ணுவார், 5 ரூபாய் கண்ட்ரக்டர் ஏமாற்றிட்டா கூட அவங்க கையில் கொடுத்துடுவார். அவங்க கண்ட்ரக்டரே கேட்கலன்னா கூட பரவாயில்ல, அவர் போய் கொடுத்துடுவார். அது மாதிரி ஓவர் நேர்மை கூட லைஃப்பை ஒன்றும் பண்ண முடியாது இல்லைங்களா? நேர்மையாக இருக்கிறதுங்கிறத சொல்லி தான் நம்மளை பிள்ளைங்களே வளர்க்குறோம். இப்போ என்ன ஆயிடுச்சு பாருங்க, உங்கள் வயசு என்ன ஆச்சு இப்போ? உங்களுக்கு 41. 41 வயசாச்சு. உங்களுக்கு எத்தனை பசங்க? ஒரே ஒரு
பெண் குழந்தை தான் ஒரே சார். ஒரு பெண் அழகா குழந்தை வளர்த்துட்டாரு, அதுல ஒன்றும் இல்ல பிரச்சனை ஒரே ஒரு பெண் குழந்தை வச்சிருக்கீங்க, உங்களுக்கு 40 வயசாச்சு. இந்த உலகம் உங்களையுமே எப்படி மாத்திருக்கு பாருங்க. ரொம்ப என்ன சொல்றது புருஷன் நேர்மையா இருக்கிறதுங்கிறத பாராட்டுற தருணம் போய் புருஷன் நேர்மையா இருக்கிறதாங்க இங்க பிரச்சனையா இருக்குன்னு சொல்ற காலம் மாறி இருக்குன்னா, அப்போ எந்த அளவுக்கு நம்மளுடைய தேவைகளின் தாக்கம் அதிகமாக இருக்கு, நம்மளுடைய எதிர்பார்ப்புகள் ஒரு இடத்துக்கு கூடி இருக்கு. ஆமா சார், உண்மையே பேசுவாரு, பொய்யே பேச தெரியாது. எல்லா இடத்துலயும் நேர்மையான விஷயம், நிறைய பேருக்கு அது பிடிக்காது. நிறைய கணவர்கள் பொய் பேசுறாங்கன்னு சொல்றதை கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா உண்மை பேசுற கணவரை வச்சுக்கிட்டு நீங்க அதுக்கு வருத்தப்படுற மனைவியை நான் இங்கே தான் பார்க்குறேன். சொல்லுங்க, மிடில் கிளாஸ் வாழ்க்கையில என்னென்ன வழிகள் இருக்குன்னு நினைக்கிறீங்க? பேரண்ட்ஸே ஒரு பையன் மேலே இருக்கான், சின்ன பையன் கீழே இருக்கான், அடுத்த பொண்ணு நல்லா மேலே இருக்காங்க அப்படின்னா அந்த இடத்துல எங்களுக்கு மதிப்பு இல்லை சார். பெரிய பையன் பணக்காரனாக இருக்கானா அவங்க வீட்டில் போய் ஸ்டே பண்ணுறாங்க. எங்கள் ஃபேமிலிக்குள்ளேயே கசின்ஸ் இப்போ மேரேஜ் ஆகி ஹஸ்பண்ட் இருக்காங்க, அவங்க கிட்ட பணம் இருக்குன்னா அந்த மாப்பிள்ளைக்கு கொடுக்குற மரியாதையும் இந்த மாப்பிள்ளைக்கு கொடுக்குற மரியாதையும் வித்தியாசம் இருக்கும். இப்போ என்னன்னா நம்ம ஹஸ்பண்டும் மிடில் கிளாஸ் லைஃப்ல இருக்கக்கூடாது. மிடில் கிளாஸ் லைஃப்னா நம்ம எல்லாத்தையும் நம்ம வெளிப்படையாக என்ஜாய் பண்ண முடியாது. ஏன்னா இப்போ நம்ம அவங்ககிட்டே காசு வாங்கியிருப்போம், கடன் வாங்கியிருப்போம், காசு வச்சிருக்கா, கடன் வச்சு எல்லாமே செலவு பண்ணுறா, அப்புறம் நம்ம காசு அடைக்காமல் இப்படி பண்ணிட்டு இருக்காளே. ஸோ அந்த மாதிரி ஒரு மாதிரி கூனி குறுகி இருக்கா மாதிரியே இருக்கும். வேற இப்போ ஒரு நம்ம கல்யாணத்துக்கே போகிறோன்னு வச்சுக்கோங்க சார். இப்போ அவங்க வந்து ஒரு 15,000 20,000 மொய் வைக்கிறாங்கன்னா இப்போ நம்மளையும் அதே எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. இப்போ ஒரு 2,000 நம்ம 3,000 நம்ம கையில் அந்த மாதத்துக்கு பட்ஜெட்லாம் போகிறதுக்கு இவ்வளோ தான்ப்பா கையில் காசு இருக்குது, கடைசி நேரத்தில் மாத கடைசியில் மேரேஜ் வேறு வந்துருச்சுன்ற பட்சத்தில் நம்ம கையில் என்ன இருக்கோ அதை தான் நம்ம பண்ண முடியும். அந்த இடத்துல வந்து அவங்க அவ்வளோ வச்சுட்டாங்கன்றதுக்காக நம்மளும் அதுக்கு கஷ்டப்பட்டு நம்ம என்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணாலுமே அந்த இடத்துல வந்து இவன்னா இவ்வளோ தான் வச்சுருக்கா, அவன் அவ்வளோ தான் வச்சுருக்கான்ற நம்மளை சுற்றி டாக் இருந்துகிட்டே இருக்குது. ஒரு மொய் வைக்கிறதுக்குள்ள மிடில் கிளாஸில் வந்து அந்த கஷ்டம் இருக்குது எல்லாத்துக்குமே. மிடில் கிளாஸ் ஃபேமிலியோட வழி இன்னொரு வழி என்னென்னா, எவ்வளோ சம்பாதிச்சாலும் எவ்வளோ தூரத்துக்கு போனாலும் நம்மளுடைய என்ஜாய்மெண்ட்டை பார்க்க முடியல. நம்மளுடைய பிள்ளைங்களுக்கு எதனா சேர்த்து வைக்கலாமா, அடுத்து அவங்களுடைய லைஃபையாவது இந்த மிடில் கிளாஸ்லேருந்து மேலே கொண்டு போயிட முடியுமா, அந்த ஏக்கம் தான் இருக்கே தவிர எங்களுடைய லைஃப் வந்து மிடில் கிளாஸ்லேருந்து மேலே போக முடியுன்ற நம்பிக்கை இல்லை. ரொம்ப சரியா சொன்னீங்க. வேற மிடில் கிளாஸ் வாழ்க்கை ஏன் வழியானது? ஒரு ஹேர் கட் பண்ணால் உனக்கு இதெல்லாம் தேவைதானா, ஒரு 10,000 ரூபா புடவை எடுக்கிறேன் உனக்கு இதெல்லாம் தேவைதானா, நான் ஒரு ட்ரிப் போகிறேன் என் ஹஸ்பண்டோட உனக்கு இதெல்லாம் தேவைதானா, ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வச்சா உனக்கு இதெல்லாம், நம்மளோட மணி நம்மளோட அந்த எம்பவர்மெண்ட்டை இந்த மிடில் கிளாஸோட ஒரு இதில் புள்ளியாக வைக்கிறாங்களோன்னு தோணுது. ஏதாவது 4 விஷயம் பண்ணணும்னா கூட உனக்கு இப்போ இதெல்லாம் தேவைதானா, அந்த வார்த்தை ரிப்பீட்டடாக கேட்க கேட்க அந்த மணி மட்டும் தான் எல்லாமே தான். அப்போ அது இருந்தால் தானே என்ன மதிப்பீங்க, அப்போ இது எனக்கு வேண்டாம், நான் இதை விட்டு தாண்டி பறக்கணும். இப்போ சொன்னார் நான் ஸ்கூபா டைவிங் பறக்க போகிறேன், ஸ்கை டைவிங் பறக்க போகிறேன், இந்த வழியை நான் மறக்கணும்னா நான் வானத்தில் பறக்கணும் சார். மிடில் கிளாஸ் பறக்கக்கூடாதுன்னு ஒன்றும் கிடையாது. அதாவது எந்த குறிப்பிட்ட சம்பவம் வந்து உங்கள் மிடில் கிளாஸ் வாழ்க்கையை வேண்டாம் நான் மேலே போகணுன்னு ஒன்று இருக்குல்ல, என் வாழ்க்கையில் இந்த ஒரு இன்சிடென்ட் என்னை பயங்கர ஊண்டிங் ஆக்கிடுச்சு, அப்புறம் இந்த இடத்த இப்படி இருக்கவே கூடாதா, என்னவாவது பண்ணி நம்ம மேலே போகணுங்கிற ஒரு உந்துதல் ஏதாவது ஒரு இன்சிடென்ட் இருக்கும்ல. என்றைக்குமே வந்து தாய்கிட்டே தகம்பக்கிட்டே யாருமே அசிங்கப்படக்கூடாது, அசிங்கப்படுத்தவும் கூடாது. அதுவும் நம்மளோட குழந்தைகள் அவங்க பண்ணும்போது யாருனாலையுமே தாங்க முடியாது. எல்லாரும் கார் எதுக்காக வாங்குறாங்க, என்ன மைண்ட் தாட்டில் வாங்குறாங்கன்னு எனக்கு தெரியாது. நான் சாகரக்குள்ளே ஒரு கார் வாங்கணும் அப்படின்னு நான் எதுக்கு நினைக்கிறேன்னா, என் பிள்ளையோட கால் எடுத்து அந்த கார் கண்ணாடியில் வைக்கும் போது அது அம்மா காரு, நான் சொந்தமாக வைப்பேன் அப்படின்னு நினச்சி என் புள்ள அந்த காரில் கையை வச்சாலும் சரி, அந்த மிரரில் ஃபேஸ் பார்த்தாலும் சரி, என்னோட அம்மா காரு அப்படின்னு சொல்லி அந்த புள்ள வந்து அந்த மூஞ்சி பார்க்கணுன்னு எனக்கு ஒரு ஆசை. எப்போ வாங்குவேன்னு எனக்கு தெரியாது, வாங்குவேன் நானும் தெரியாது. அதே மாதிரி இது ஃபஸ்ட்டு. இன்னொன்று என்னென்னா, உண்மையாலுமே சொல்கிறேன், காசு இருந்தால் தான் மதிப்பாங்க, சரிங்களா? என் கூட பிறந்தவன் 2,000 ரூபாய்க்கு சிலை எடுத்து கொடுத்தானா அது பொக்கிசமாக தெரியும். நான் கஷ்டப்பட்டு 500 ரூபாய்க்கு சிலை எடுத்து ஆசாசையாக பார்த்து 3 கடை ஏறி இறங்கி போய் வாங்கி கொடுத்தனா என்கிட்ட ஆல்ரெடி இருக்குது, நல்லா இல்லைன்னு ரிட்டன் பண்ணியிருக்காங்க, அதை நான் வாங்கியிருக்கேன், இன்னமும் கட்டாமல் வச்சு பார்த்து அழுதுருக்கேன், என் மனசார சொல்கிறேன் அழுதுருக்கேன். அப்போ ஹை கிளாஸில் இருந்தால் தான் நீங்கள் மதிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளேயே சொந்தத்துக்குள்ளேயே நீங்கள் அதை பண்ணும் போது எப்படி மிடில் கிளாஸ் வாழ்க்கை போதும் அப்படின்னு பெத்த குழந்தைகளுக்கு நினைக்க தோணும். என் பொண்ணுக்கே நான் சொல்லி கொடுத்தாலப்ப இன்னொரு குழந்தை எனக்கு இன்னும் கிடையாது, அதுவுமே வேண்டான்னு இந்த மிடில் கிளாஸ்னால தான் நான் முடிவு பண்ணியிருக்கிறேனேவும். எனக்கு வேண்டாம், அவளை வளர்த்தாவே போதும். மிடில் கிளாஸ் வாழ்க்கையிலேருந்து எப்படியாவது ஒரு உயரத்தை தாண்டி போயிட மாட்டோமா, இங்கேருந்து ஒரு உயரத்துக்கு போயிட மாட்டோமா அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தோட நம்பிக்கையோட தான் எல்லா பெண்களுமே ஒரு தொழில் முயற்சியவோ ஏதோ ஒரு ஐடியாவையோ உங்களுக்கு விதைக்கிறாங்கல்ல. அதை நீங்கள் குறைந்தபட்சம் காது கொடுத்து கேளுங்க, முடிஞ்சால் தயவு செஞ்சு அதுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா எந்த தொழிலையும் நேசித்து செய்யும்போது அதில் வெற்றி அடையும் வாய்ப்பு இருக்குது. நீங்கள் செய்கிற இந்த பேங்க் வேலையிலும் மேலே போக வாய்ப்பு இருக்குங்கும்போது அவங்களுக்கும் அந்த ஒரு வாய்ப்பையும் நீங்கள் ஏற்படுத்தி கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கும் அந்த தொழிலில் வந்து ஒரு ஈடுபாடோடு செய்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். இதுக்கப்புறம் ட்ரை பண்ணுறேன் சார். பெரும்பாலும் பேசின எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா
அவங்க மிடில் கிளாஸ் இருந்து அப்பர் கிளாஸ் போகிறதுக்கு ட்ரிகர் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா மற்றவங்க என்ன நினைப்பாங்க, அவங்க அதை சொல்கிறாங்க, அவங்க அதை சொல்கிறாங்க. அதை விட்டுட்டு நம்ம வாழ்க்கை யாரும் பார்க்கறது கிடையாது. ஏன்னா ஒருத்தர் 2 பேர் நம்மளை காயப்படுத்திருக்கலாம், மீதி 90-95 பேர் வெளியே இருக்காங்க. அவங்களோட நம்ம நெட்வொர்க்கிங் வச்சிருக்கலாம். ஈவில் ரேட்லேருந்து கொஞ்சம் வெளியே வந்துட்டோம்னா நம்மளோட லைஃப் பீஸ்ஃபுல்லாக என்னோட தாட்ஸ். விருப்பப்பட்டு ஒருத்தனை கல்யாணம் பண்ணி வர்றோம், அப்போ அவங்களோட நம்ம லைஃப்பை நம்ம கொண்டு போகிறதானே நல்லா இருக்கும். அப்புறையே நீங்கள் அவங்களே சேர்த்து புஷ் பண்ணி அவங்க வாழ்க்கையை இங்கே எடுத்து நம்ம வாழ்க்கையை சேர்த்து ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஆக்குறீங்கன்னு கேட்குறேன். கஷ்டத்துக்குள்ள தள்ளணுன்றது இது பாயிண்ட் கிடையாது. கஷ்டத்துலேருந்து வெளியே கொண்டு வரணும்னு தான் நாங்கள் முயற்சி பண்ணுறோம். ஏன்னா காலையில் 8 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணாருன்னு நைட்டு 12 மணி வரைக்கும் வேலை செஞ்சுட்டு வராரு. அவரை பற்றி அவரோட பர்சனல் லைஃப்பில் அவர் கேர் பண்ணுறாரா இல்லையான்னு எங்களுக்கு தெரியல. அதை நாங்கள் கேர் பண்ணுறோம். அவங்க லைஃப்லேருந்து ஒரு படி மேலே வந்துட மாட்டாங்களா? இவ்வளோ காலம் கஷ்டப்பட்டுட்டாங்க, அதை கொஞ்சம் தூக்கி விடணும்னு தான் நாங்கள் முயற்சி பண்ணுறோம். நீங்கள் கேர் பண்ணுறேங்கிற பேரில் என்ன பண்ணுறீங்கன்னா அவங்கள இன்னொரு பிரச்சனையில் இன்வால்வ் பண்ணி விடுறீங்க. வயசு இருக்கும்போது தான் நம்ம சந்தோஷத்தை அனுபவிக்க முடியும், அதை எல்லாரும் மறந்துடுறீங்க. இப்போ லோன் போட்டுட்டு 25 வருஷம் ஆயிடுது. 25 வருஷம் லோனுக்காக ஓடினதுக்கப்புறம் 50 வயசுக்கு மேலே நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? கொஞ்சம் அவர் லைஃபே அவரே என்ஜாய் பண்ண விடுங்க. அவர் லைஃப் என்ஜாய் பண்ணணும்ல, அதை நான் கேட்குறேன். நம்ம வந்து விரும்பி தான் கல்யாணம் பண்ணோம். என் கணவர் பின்னாடி தான் இருக்காரு. அவருக்கும் எனக்கும் ஏஜ் டிஃப்ரென்ஸ் 10 வயசுக்கிட்ட இருக்குது. ஆனால் ஒரு நாளைக்கு 100 தடவை ஐ லவ் யூ சொல்லுவேன், கேட்டு பாருங்கள். அவ்வளோ கிஸ் பண்ணுவேன், உண்மையாக சொல்கிறேன். லவ் இல்லாமலாம் இல்லை. அதே நேரம் கல்யாணம் ஆகி 1 வருஷத்தில் 2 வருஷத்தில் நான் டார்ச்சர் பண்ணல, வீடு கேட்கல. 25 வருஷம் ஆச்சுப்பா. இதுக்கு மேலேயும் நம்ம எதுவுமே பண்ணாமல் இருந்தால் குழந்தைங்களுடைய லைஃப் என்ன ஆகும்? 25 வருஷத்தில் அவர் உங்களுக்கு எவ்வளோ பண்ணியிருக்காங்கிறத பற்றி யோசிச்சு பாருங்க. யோசிக்கிறேன். வீடு ஒன்றை தவிர மற்ற எல்லாமே பண்ணியிருக்காருல. அப்போ அந்த வீடவே மறுபடியும் பிடிக்கிறீங்க. இதுக்கப்புறம் அப்புறம் லைஃப்பை ஃப்ரீயாக விடுங்களேன். நான் கல்யாணம் பண்ணும்போது 200 ரூபா வச்சுருந்தேன் சார். இப்போ வந்து ஓரளவுக்கு பசங்களை படிக்க வச்சுட்டேன், ஓரளவுக்கு நகையை அவங்களுக்கு எடுத்து கொடுத்த நிலைமை. இதுவே போதுன்ற நான் இன்னும் பறக்க வேணான்ற நான். ஒரு வேளை சாப்பாட்டு கஷ்டப்பட்டேன் அதுக்கு முன்னாடி. இப்போ 3 வேளையும் சாப்பாடு ஒன்று கரெக்டாக போடுறேன். நீ என்ன கேட்குறே நான் வாங்கி தரேன். இதை விட நமக்கு என்ன வானத்தில் பறக்கணும்னு நம்ம ஏன் ஆசைப்படணும்? இப்போ திடீர்னு எல்லாத்தையும் இஎம்ஐயில் வாங்கிட்டு அதை பண்ணு இதை பண்ணு வீடு கட்டுறது எல்லாமே பண்ணிட்டு போய் சிக்கலில் மாட்டிக்கிட்டு கடைசி வரைக்கும் நம்ம வந்து கஷ்டப்பட்டு இந்த இஎம்ஐ அடைக்கிறதுக்கே படாத பாடு படுறதை விட இருக்கிறத வச்சு சந்தோஷமாக இருக்கிறது ரொம்ப பெஸ்ட்டுன்னு நான் நினைக்கிறேன் சார். ஆண்கள் நீங்கள் இதெல்லாம் சந்திச்சிருக்க மாட்டீங்க. நீங்கள் ஒரு பேண்ட் ஷர்ட்டை போயிட்டு போவீங்க, யாரையும் பார்க்க மாட்டீங்க, அப்படியே ஸ்டேஜில் போயிட்டு மொய் கொடுத்துட்டு வந்து சாப்பிட்டு வெளில வந்துருங்க. ஆனால் லேடிஸ் எவ்வளோ பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுவோம் தெரியுங்களா? ஒரு நல்ல புடவையில் கழுத்தில் மஞ்சள் கயிறு இருந்தால் உன்னை வானே கூப்பிட மாட்டாங்க, தெரியுங்களா? அவங்களுக்கு நீங்க ரெஸ்பான்ஸே பண்ணாதீங்க, சிரிச்சிட்டு போயிட்டே இருங்க. அந்த இடத்துல நோஸ் கட் ஆயிருவாங்க. அந்த மாதிரி யோசிக்க முடியாதப்ப யோசிக்க விடாத இந்த சமுதாயம். மேரேஜுக்கு போகும்போதே சிரிச்சுக்கிட்டே போங்க நீங்க சொல்றீங்க. நாங்க அங்க சிரிச்சுக்கிட்டே வந்தாலும் அவமானப்படுறது நீங்க தான்றத மறந்துடுறீங்க. அந்த இடத்துல எங்களோட பொசிஷன்ல நீங்க நல்லா இருந்தா தானே நாங்க நல்லா இருக்க முடியும். உங்களுக்கு வந்து ஒரு 80 லட்ச ரூபா வீடு தான் அங்கீகாரம் அப்படின்னு நினச்சிங்கன்னா 80 லட்ச ரூபா வீடு வச்சா நீங்கள் ஹை கிளாஸ் போயிடுவீங்க. அப்போ உங்களை யாரும் ஏழனமா பார்க்க மாட்டாங்களா? 1.5 கோடி 2 கோடி வீடு வச்சோம் ஏழனமா பார்ப்போம் அவங்கள. இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? திருப்பி 3 கோடி வீடு பாப்பீங்களா? எனக்கு கோவம் வருது சார். ஆப்வியஸ்லிங்க. உங்களோட லைஃப் ஒரே ஒரு நிமிஷம். மாமனார் மாமியார் அம்மா அப்பாவோட தான் நம்ம வந்து அவங்க பார்த்து தான் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. ஸோ நான் மிடில் கிளாஸ் கொஞ்சம் இறங்கி இருக்கேன் அப்படின்றத அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. இந்த பையனால செய்ய முடியலன்றது புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்போ அவங்களே ஒதுக்கி வைக்கும் போது அப்படி அடுத்தவங்க எப்படி போகிறது? இப்போ நீங்கள் சொல்கிற அடுத்தவங்க சமுதாயத்தில் இருக்கலாம், அவங்க ரிலேஷன் இருக்கலாம். இது சொந்த அம்மா அப்பா இப்படி சொன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? அதை மட்டும் சொல்லுங்க. ஒரே ஒரு நிமிஷம் யார் மதிக்கணும்? 10 வருஷம் ஆயிடுச்சு எனக்கும் அவளுக்கு கல்யாணம் ஆகி. பொண்டாட்டி லவ் யூ டி. லவ் யூ இதோட ஜெயிச்சதுக்கு என்ன இருக்குது? அவள் தான் மிடில் கிளாஸ் ஜெயிச்சாச்சு, அவள் தான் லவ் யூ. இன்னைக்கு வரைக்கும் லவ் பண்ணிருக்கோமா பாக்குறவங்களுக்கு போதுமே. ஒரு ஆம்பளையும் சொல்றாங்க பாருங்களா, நைட்டு தூங்காம இருக்கும்னு நினைக்கிறீங்களா? நாங்க தூக்கம் வராம தூங்காம இல்ல, அடுத்த நாள் விடிய கூடாது தூங்காம இருக்கோம். திங்கக்கிழமை வந்துடக்கூடாதுன்னா ஞாயிற்றுக்கிழமை தூங்காம கிடக்குறோம். இஎம்ஐ சாவ சொல்றீங்களா? சொல்லுங்க. இஎம்ஐன்றது உங்களுக்கு புரியல. புருஷங்காரங்களுக்கு 2வது பொண்டாட்டி மாதிரி அதை வச்சுக்கிட்டு அவன் சாவறது இருக்கு பாத்தீங்களா? உங்களுக்கு தெரியல, அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. நீங்க கட்டுற இஎம்ஐக்கு நாங்களும் சப்போர்ட் பண்றோம் இல்லங்க, அப்புறம் என்னங்க வேணும் உங்களுக்கு? யோசிக்கிறீங்க பாத்தீங்களா? 2 வருஷம் தானே, 2 வருஷம் இப்படின்றதுக்குள்ள போய்டும். அப்போ 2 வருஷம் லைஃப் ஒரு நாளைக்கு 86,400 செகண்ட் இருக்குன்னு வைங்களா. என் பொண்டாட்டி கூட நான் ஒரு நாளைக்கு 7,600 செகண்ட்ல போன்ல பேசினிருந்தேன் லவ் பண்ணும்போது. இன்னைக்கு பேச முடியல. எதனால? நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம இப்படியே இருந்துக்கலாம், அப்படி எல்லாம் இருக்க முடியாது. உங்களுக்கு ஒரு மரியாதை வேணும்னா நீங்க நல்ல பொசிஷன்ல இருந்தாதான் உங்களுக்கான மரியாதை ஆட்டோமேட்டிக்கா வரும். வீட்டுல இருந்து காலைல 8 மணிக்கு நான் வேலைக்கு போகலையா? நீ என்ன கேளு, யோசிச்சு பாருங்க. நாங்க வேலைக்கு போகாம இங்க ஒருத்தராவது இருந்தீங்கன்னா நீங்க இவங்க அத்தனை பேரையும் கேட்கலாம். நாங்க வேலைக்கு போறோமே, அதுக்கு மேல வர்றது நாங்க உழைக்கிறோம், என்ன பண்ணோம், எல்லாத்தையும் பண்ணிட்டு தான் இருக்கோம். உங்களுக்காக தானே. நாங்க கல்யாணம் பண்ண பொண்ணை நாங்க நல்லபடியா பாத்துருக்கோமா, அதுல எங்களுக்கு கிடைக்குது பாருங்க அந்த மாதிரியாவது சந்தோஷம். அவ்வளவுதான், அது போதும் எங்களுக்கு. கல்யாணம் பண்ற பொண்ணை நல்லபடியா பாத்துக்கிறீங்க, அதோட உங்களோட வேலை முடிஞ்சு இல்ல. நடுவுல குழந்தைன்னு ஒண்ணு இருக்கு, அதையும் ஞாபகம் வச்சுக்கணும்ல நீங்க. அதோட லைஃப் என்ன ஆகுறது? அவர் என்ன கேட்குறாரு, நான் லவ் பண்ண காலத்தில் என்னால் அவ்வளோ நேரம் செலவு பண்ணி பேச முடிஞ்சது. ஆனால் வாழ்க்கை கல்யாணத்துக்குள்ளன்னு வந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு இடத்துல பேசிக்கிட்டே இருக்க முடியாதுங்கிற சூழல் வரும்போது நம்ம ஓடிக்கிட்டே இருக்கோம். ஆனால் அதுக்கு மேலே நீங்கள் திணிக்கிற திணிப்பு இருக்குல்ல, சந்தோஷமாக வச்சுக்கிறேங்கிறத நான் வாக்கு கொடுத்து கல்யாணம் பண்ணுறேன், அதை ஃபஸ்ட்டு நிறைவேற்றணுமா?
அதுக்கு முன்னாடி நீங்க வச்சிருக்கிற லிஸ்ட் ஒன்று இருக்குல்ல, அதுக்காக நான் வாழணுமா? எங்களுடைய அம்மா அப்பா தாத்தா பாட்டி இவங்கெல்லாம் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து வாழ்ந்துருந்தாங்கன்னா இன்னைக்கு நாங்கள் மிடில் கிளாஸில் இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ அவங்கெல்லாம் எடுக்காத ரிஸ்க்கை நாங்கள் எடுத்திருந்தோம். இப்போ எடுக்கிறதுனால எங்களுக்கு அடுத்த ஜென்ரேஷன் வந்து இன்னும் நல்லா இருப்பாங்க. எங்களோட பூர்வீகத்தில் எப்படின்னாக்கா எங்கள் தாத்தா பாட்டியெல்லாம் வாழ்ந்த காலத்தில் பணக்காரவங்கெல்லாம் கண்டாங்கன்னாக்கா அவங்களாம் ஒரு மரியாதைக்கு எந்திரிச்சு நிற்கணும். இன்றைக்கு அதே ஊரில் நாங்கள் வெளியில் வந்துட்டு ஒரு நல்ல வாழ்க்கைக்கு நாங்கள் கொஞ்சம் செட்டில் ஆகிட்டு இன்றைக்கி அங்கே போகும்போது அப்போ எங்கள் தாத்தா பாட்டி யாருக்கு மரியாதை கொடுத்து இது பண்ணாங்களோ அவங்க வீட்டு பிள்ளைங்க எங்களை உள்ளே கூப்பிட்டு உட்கார வச்சு பேசணும்னு நினைக்கிறாங்க. வாப்பா என்ன பண்ணுற, ஏது இப்படி நல்லா வந்துட்ட போல இருக்குது அப்படிலாம் பேசும்போது நாளைக்கு எங்களோட ஜென்ரேஷன் உள்ளவங்க அங்கே போகும்போது அவங்களோட லைஃப் இன்னுமே நல்லாயிருக்கும். ஸோ ரிஸ்க் எடுக்கிறதுனால தான் இதெல்லாம் கிடைக்குதே தவிர ரிஸ்க் எடுக்காமல் நம்ம அப்படியே நார்மலாக போயிட்டே இருப்போம். எதுக்காக நம்ம வந்து இப்படியே இருக்கணும், அப்படியே போயிடுவோம் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னாக்கா அடுத்த ஜென்ரேஷனும் பாதிக்கப்படும் சார். கண்டிப்பாக அதை மாற்றணுன்றதுனால தான் நாங்கள் ரிஸ்க் எடுக்கணும்னு நினைக்கிறது. 500 ரூபா சம்பாதிச்சுட்டு வரும்போது இப்போ பைக்கில் வரும்போது ஹோட்டலில் ரோட்டுகளில் நிப்பாட்டினேன். ரெண்டு பூரி தான் சாப்பிட்டோம். ஊட்டி விட்டான், அவன் ஊட்டி விட்டான். இதுக்கு மேலே எங்களுக்கு என்ன சந்தோஷம் வேணும்? நீங்கள் 10,000 ரூபா சம்பாதிச்சிங்கன்னா 5 ஸ்டார் ஹோட்டல் உள்ள போவீங்க. அப்பவும் பத்தாது. ஒன்றும் இல்லை, 15 கோடி சம்பாதிக்கிறான் ஒருத்தன். அவன் என்ன சொல்கிறான், நான் இவ்வளோ சம்பாதிக்கிறான், என் பொண்டாட்டி என்கிட்ட டைவர்ஸ் கேட்குறா, பேசுறதுக்கு டைம் இல்லையா? என் பொண்டாட்டி எனக்கு பேசுறதுக்கு நிறைய டைம் இருக்கு, ஏன் எடுத்துக்க மாட்டீங்க? 8 ஹவர் போதும் எங்களுக்கு வேலை செய்யறதுக்கு. வருதா கடவுள் கொடுக்குறாங்கன்னா வாங்கிக்கிறோம், கொடுக்கலையா என்ன பண்ண முடியும்? கீழே இருந்து மேலே வந்து எவ்வளோ பேர் இருக்காங்க. அதே மாதிரி ஒரு நாள் நாங்கள் மேலே வந்துடும், நீங்கள் நம்பிட்டு போங்களா, அவ்வளோதான். இப்போ அவர் வந்து சக்ஸஸ்ஃபுல் லைஃப்னா என்ன சொல்றாருன்னா, நான் லவ் பண்ணேன், நான் மேரேஜ் பண்ணேன், 2 பேரும் டைம் ஸ்பெண்ட் பண்றோம், இது மட்டும் தான் சக்ஸஸ்ஃபுல்னு நீங்க நினைக்கிறீங்க? அவரோட சக்ஸஸ்ஃபுல் லைஃப் என்னன்னு சொன்னார்னா, நான் இன்னைக்கு என் பொண்டாட்டி கூப்பிட்டு வந்தேன், நானும் அவனுக்கு கடைக்கு போனோம், அவளுக்கு நான் ஊட்டி விட்டேன், எனக்கு அவள் ஊட்டி விட்டா, சாப்பிட்டுட்டு நிம்மதியாக வந்து நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிறோம். இந்த சந்தோஷம் என் வாழ்க்கையில் இருக்குல்ல. 8 மணி நேரம் நான் வேலைக்கு போகிறேன், மீதி நேரம் வந்து என் பொண்டாட்டி மூஞ்சியை பார்த்துட்டு பேசிட்டு நைட் அவளோட படுத்து தூங்குறேன். இதை நான் சந்தோஷம்னு நினைக்கிறேன். இதை தாண்டி நீங்கள் ஒன்று எதிர்பார்க்குறீங்களா, அது நடக்கட்டும், உழைக்கிறேன். ஆனால் அது நடந்தே ஆகணும்னு ஒரு நிர்பந்திச்சு நம்ம ஒன்று பண்ணுறது இருக்குல்ல, அதுதான் எங்களுக்கு கஷ்டமாக இருக்குன்னு அவர் சொல்கிறார். ஒரே நாளில் நம்ம பணக்காரன் ஆக முடியாது. ஆனால் பணக்காரர்கள் வாங்குகிற ஒரு 100 பொருட்களை நம்ம வீட்டில் 2 வாங்கினாலும் நம்ம ஜெயிச்சு தான் நினைக்கிறோம்ல. அப்படியான பொருட்களாக நீங்கள் வாங்கி வீட்டில் வைக்கணும்னு நினைக்கிற பொருட்கள் என்னென்ன? எங்கள் வீட்டுக்காரர் எல்லாமே இஎம்ஐயில் வாங்கிட்டாரு. டிவி வாங்கிட்டாரு, ஃப்ரிட்ஜு வாங்கிட்டாரு, வாஷிங் மிஷின் 2-3 மிஷின் கூட வாங்கி கொடு. ஆனால் எனக்கு ஏசி தான் வாங்கி கொடுத்ததில்லை. ஆனால் எனக்கு ஏசி வாங்கணும்னு ரொம்ப ஆசை. அவரால் முடியும், ஆனால் வாங்கி தான் கொடுக்க மாட்டேன்றாரு. பெட்ரூமுக்கு மட்டுமா, வீடு ஃபுல்லாக ஏசி போடணுமா உங்களுக்கு? பெட்ரூமுக்கு போட்டாலே போதும் சார், வீடு பூரா ஏசி வாங்கணும்னு இல்லை. அந்த மாதிரி அந்த தம்பி சொல்லிச்சு, 2 பூரி நான் சாப்பிட்டுட்டேன், 2 பூரி என் பொண்டாட்டி ஊட்டிக்கு விட்டுட்டேன், இந்த வாழ்க்கை போதும்னு சொல்றாரு. அத மாதிரி தான் எங்க வீட்டுக்காரர் இருந்தாரு. நாளைக்கு மருமக வந்துட்டாலோ இல்ல மருமக வந்துட்டாலோ உதன்னு ஒதிப்பார். நீ பூரி சாப்பிட்ட கதையை சொல்ல முடியுமா? ஏன் வீடு வாங்கல, ஏன் நகை வாங்கல, ஏன் பொருள் வாங்கலன்னு கேட்பா. அப்ப யோசிப்பாரு, இதெல்லாம் நான் இன்னைக்கு சந்தோஷமா இருக்கிறது 10 வருஷத்துல சந்தோஷமா, 2 வருஷத்துல சந்தோஷமா இருக்கிறதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது. 30 வயசுல 30 வருஷம் கல்யாணம் ஆகி இன்னும் அச்சீவ்மெண்ட் பண்ணணுமோ அதுதான் சிறப்பு. எவ்வளவு சம்பாதிச்சா நீங்க நாங்க ஹை கிளாஸ்னு நீங்க சொல்றீங்க? நாங்க என்னப்பா சொல்றோம், 10 கோடி வச்சிருக்கவனுக்கு 1 கோடி வச்சிருக்கவன் மிடில் கிளாஸ், 100 கோடி வச்சிருக்கவனுக்கு 10 கோடி வச்சிருக்கவன் மிடில் கிளாஸ், 1000 கோடி வச்சிருக்கவனுக்கு 100 கோடி வச்சு நம்ம மிடில் கிளாஸ்ன்றது எப்பவுமே எல்லா இடத்துலயும் இருக்குக்கா. நான் மிடில் கிளாஸா இருக்கிறதுல எதை நினைச்சு தெரியுமா சந்தோஷப்படுறேன்? என் புள்ள கூட டைம் ஸ்பெண்ட் பண்றேங்க, என் ஒய்ஃப் கூட டைம் ஸ்பெண்ட் பண்றேன்னா, என் புள்ள ஒரு நாள் காரை பார்த்துட்டு எப்போ அந்த மாதிரி கார் நம்ம எப்போ வாங்கணும், நான் என்ன தெரியுமா சொல்றேன், நான் கார் வாங்க முடியும்டா என்னால, ஆனா நான் வேலைக்கு கரெக்டா போனேன்னா, நான் கார் வாங்க போனேன்னா அதை மட்டும் தான் என்னால பார்க்க முடியும். இஎம்ஐ கட்டணும், எல்லாம் பண்ணணும். உன் கூட டைம் ஸ்பெண்ட் முடியாது. இது வரைக்கும் 15 மெடல் வச்சிருக்கான், ஸ்டேட் லெவல் ஜிம்னாஸ்டிக், பாடி பில்டிங் எல்லாமே நான் அவன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்றதுனால இந்த மிடில் கிளாஸ் வாழ்க்கையில எனக்கு இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னா, என் புள்ள கூட என்னால இருக்க முடியுது. அது இப்ப கரெக்ட்பா. எவ்வளவு சம்பாதிச்சா நம்ம மிடில் கிளாஸ் தான்க்கா. படிவேலு சொல்றாங்கல்ல, ரிஸ்க் எடுக்கிறது ரஸ்க் சாப்பிட்ற மாதிரி. என்ன சொல்றோம், கொஞ்சம் ரிஸ்க் எடுங்க, நல்ல செட்டில்மெண்ட்டான வாழ்க்கை வாழலாம் தான் சொல்றோம். அனுபவம் தான் சார் வாழ்க்கை. ரிஸ்க் எடுத்தாதான் அனுபவம் கிடைக்கும். அப்படியே இருந்துட்டு அனுபவம் கிடைச்சிருமா? உங்க பையன் வந்து என்ன படிக்கிறாப்ல? 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். 3rd ஸ்டாண்டர்ட். என்ன அவரை பயிற்சி பண்ணி என்ன ஆளா நீங்க உருவாக்கி? ஜிம்னாஸ்டிக்ல இது வரைக்கும் 6 ஸ்டேட் லெவல் சார். சிலம்பத்துல 3 வாட்டி வாங்கியிருக்கிறான். சர்ஃபிங் போயிட்டு இருக்கிறான். வேற என்னடா, பாடி பில்டிங்ல 5 காம்படிஷன் எல்லாமே நான் கூட இருந்து நான் சொல்லி கொடுத்து நான் பண்ணிட்டு இருக்கேன் சார். ஜிம்னாஸ்டிக்னா இங்க வால்ட் எல்லாம் பண்ணுவாப்லையா? பண்ணுவா. இப்போ வர தம்பி வர. லட்சா காட்டு வீல், டபுள் ஹேண்ட் காட்டு வீல். லட்சா அப்படியே சிங்கிள் ஹேண்ட் காட்டு வீல். சார் கிட்ட போய் ஸ்டாண்டிங் ஃபிளிப் வச்சு ரோஸ் குத்த மாதிரி போஸ் குறா. லட்சா ரவுண்ட் ஆஃப் வச்சு கண்டினியூ ஃபிளிப் வரா. 1 2 சூப்பரா.
ஒரு அப்பா ஒரு குழந்தைய என்ன படிக்க வச்சிருக்காரு, எவ்வளோ பணம் சேர்த்து வச்சிருக்காரு, வாழ்க்கையில் எத்தனை வீடு வச்சிருக்கிறாரு, அப்புறம் எத்தனை கார் வச்சிருக்காரு, இதெல்லாம் தாண்டி இந்த பிள்ளையோட இந்த வாழ்க்கை வளர்ச்சியில் எவ்வளோ நேர மணித்துளிகளை அந்த குழந்தைக்காக செலவு பண்ணியிருக்காருல்ல, அதுதான் உண்மையான சொத்துன்னு சொல்லிட்டு போயிட்டார். எனக்கு தெரிஞ்சு அவரோட இன்வெஸ்ட்மெண்ட்டை இங்கே போட்டிருக்காரு. இது நாளைக்கு ஒரு சாம்பியன் ஆகி ஒரு உலக லெவலில் போய் ஒரு மெடல் வாங்கிட்டு வரான், ஜிம்னாஸ்டிக்கில் நாளைக்கு ஒரு பெரிய பேர் வாங்குறான், ஒரு இடத்துல பெரிய ஆள் ஆனான்னா அதுதான் மாற்றும். எங்கோ இந்த சச்சின் டெண்டுல்கரோட அப்பா வந்து எவ்வளோ பெரிய பணக்காரர்னு கேட்டிங்கன்னா யாருக்குமே தெரியாது. தோனி எடுத்துக்கோங்க இல்லையா, எவ்வளோ பேர் வந்து தங்கள் பிள்ளைகளை பெரிய ஆள் ஆக்கணுங்கிறதுக்காக அவங்க கனவு தொலைச்சதுக்கப்புறம் அந்த வாழ்க்கை மாறி இருக்கு. இன்றைக்கி எத்தனை பிராண்டுக்கு சச்சின் வந்து பிராண்ட் அம்பாஸ்டர் இருக்காரு, தோனி பிராண்ட் அம்பாஸ்டர் இருக்காரு. ஆனால் அவங்க அப்பா ஒரு பிராண்டை உருவாக்குனாரே தவிர அவர் பிராண்ட் ஆகணும்னு நினைக்கல.